ഓം ശ്രീകൃഷ്ണായ நமஹ. இது ஸ்ரீமத் நாராயணத்திலிருந்து 5வது தசகம். விராட புருஷ உற்பத்தி. முதல் ஸ்லோகம். व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागदायां लयम् नो मृत्युश्च तदामृतं च समभूत् नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वमशिष्यथा किल परानन्दप्रकाशात्मना. व्यक्ताव्यक्तमिदं न किञ्चित् अभवत् प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वयि आगतायां लयं नो मृत्यु च तदा अमृतं च समभूत् न अह्नः न रात्रोः स्थितिः तत्र त्वम् अशिष्यथाः किल परानन्दप्रकाशात्मना. പ്രാകൃതപ്രക്ഷയെ മായായാം ഗുണസാമ്യരുദ്ധവികൃതൗ. മുന്തയ മഹാപ്രളയത്തിൽ മായയാനത് ഉന്നിടം ലയിത്ത് വികാരമില്ലാமல் ഗുണസാമ്യാവസ്ഥയെ ത്വയി ലയം ആഘതായാം സത്യാം ഉന്നിടം ലയത്തെ പ്രാപിത്തതിനാൽ വ്യക്താവ്യക്തമിതം കിഞ്ചിത് ന അഭവത് ஸ்தூலமாக இருந்த பொருள்களும் சூக்ஷ்மமாக இருந்த பொருள்களும் உள்ள இந்த பிரபஞ்சம் சிறிதும் இருக்கவில்லை. ததா மிருத்யுஷ்ச அமிர்தம் ச நோ சமபூத். அந்த சமயத்தில் ஷாவோ ஷாவற்ற நிலையோ இருக்கவில்லை. அதானது மிருத்யுவோ அமிருத்யுவோ இருக்கவில்லை. அஹனக ஸ்திதி ந ராத்திரேகி ஸ்திதி ந. பகலும் இல்லை இரவும் இல்லை, அதோடு ஸ்திதியும் இல்லை, தின ராத்திரங்கள் இல்லை என்றர்த்தம். தத்ர துவம் பரமானந்த பிரகாசாத்மனா ஏகஹ அசிஷ்யதாக கிலா. அந்த காலகட்டத்தில் அங்கு நீர் ஒருத்தர்தான் பரமானந்த சுரூபனாகி பிரகாசமாக ഏകനാകി ഒരുത്തരാകി ശക്തി സ്വരൂപത്തിൽ അവശേഷിച്ചതുപോൽ ആയിത്തീർന്നതല്ലവാ. മുന്തയ മഹാപ്രളയത്തിൽ മായയാനത് ഉന്നിടം ലയിത്തത് അത് വികാരമില്ലാமல் അതാനത് അനക്കമില്ലാமல் ഉന്നെപ്പോലവെ குணசாமிய ஸ்வரூபத்தூல ரூபங்களாயிருந்தவையும் சூக்ஷ்ம ரூபமாக இருந்தவையும் இந்த பிரபஞ்சத்தில் சிறிதும் இருக்கவில்லை. இவையெல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். எல்லாமே அந்த பரமசக்தியில் அடங்கியுடுத்தோ லயித்துடுத்தோ. அந்த நிலைமையில் சாவோ சாவற்ற நிலைமையோ இல்லை, சம்சாரமோ மோட்சமோ இல்லை, பகலும் இல்லை இரவும் இல்லை. அங்கே நீங்கள் மட்டும் ஒருவராகி சக்தி ஸ்வரூபத்தில் பரமானந்த பிரகாசமாக இருந்து வந்தேள். ஏகனாகி எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ലയിത്ത നിലയിൽ കാണപ്പെട്ടത്. குண சாமியருத்த விகிருதி என்றால் குணத்தில் ஒரே நிலைமையில் சாமியமாக இருக்கிற நிலைமை. அதானது சத்துவம் ரஜஸ் தமஸ் குணங்கள் ஒரே அளவில் பரமாத்மாவின் அளவில் சம்பவித்தால் அங்கே பின் மாயைக்கு ஒரு வேலையும் இல்லை, சேஷ்டையும் இல்லை, கர்மவும் இல்லை என்றர்த்தம். எல்லாமே சமநிலையில் பகவானிடம் அலிந்து சேர்ந்ததினால் கலந்ததினால் பகவான் மட்டும் அவசேஷித்தார். அதனால் பகவான் ஒரு சக்தி ரூபத்திலே பரமானந்த பிரகாசமாகி பவித்தார். व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागदायां लयं नो मृत्युश्च तदामृतं च समभूत् नो न रात्रे स्थितिः
തത്രൈകസ്ത്വമശിഷ്യഥാ കില പരാനന്ദപ്രകാശാത്മനാ. இரண்டாவது ஸ்லோகம். കാലഃ കർമ്മ ഗുണാശ്ച ജീവനിവഹ വിശ്വം ച കാര്യം വിഭോ ചിദ്ലീലാരതിമേയുഷി ത്വയി തദാ നിർലീനതാമായയു. തേഷാം നൈവ വദന്ത്യസത്വമയി ഭോ ശക്ത്യാത്മനാ തിഷ്ഠതാം नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवा. कालः कर्म गुणाः च जीवनिवहाः विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिं येयूषि त्वयि तदा निर्लीनताम् आययुः. तेषां न एव वदन्ति असत्त्वम् अयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयः भवेत् सम्भवः. विभो तथा कालः कर्म गुणाः च. விபோ சர்வவியாபியானவனே, அப்பொழுது நீங்கள் சிதானந்த நிலையில் லயித்திருந்த சமயம் அந்த பிரளய காலத்தில் காலவும் சுகிருதமோ துஷ்கிருதமோ ஆன கர்மங்களும் சத்வரஜஸ் தமஸ் என்ற குணங்களும் ஜீவனி வகாகா ஜீவிகளுடைய சமூகங்களும் காரியம் விஸ்வம் ச மாயாகாரியமான பிரபஞ்சവും சில்லீலாரதியும் ஏயுஷி தொயி சில்லீலையில் என்றால் சிதானந்த நிலையில் சாக்ஷால் சித்தில் தன்னில் தானே லயித்திருக்கிற நிலையில் அது தாத்பரியத்தை பிராபித்தவனாகி நிர்லீனதாம் ஆயயூஹு நிச்சேஷம் லயித்து கிடப்பது என்ற அவஸ்தையை பிராபித்து அனைத்தும் லயத்தை அடைந்திருந்தது. ஐ போஹோ அப்படிதான் அல்லவா? சக்தியாத்மனா திஷ்டதாம் தேஷாம் அசத்துவம் ந ஏவ வதந்தி. சக்தி வடிவமாக வர்த்திச்சென்றிருக்கிற போது காலம் போன்றவற்றுக்கு அசத்துவம் ஏற்பட்டது. அதானது அவைகளெல்லாம் இல்லாமல் போய்விட்டதாக சொல்லவில்லை, எல்லாம் நசிச்சு போய்விட்டது என்றும் சொல்ல முடியாது. நோ சேது இல்லாவிட்டால் அசத்துவம் உண்டு என்றால் ககன பிரசூன சதிருஷாம் தேஷாம் பூயக சம்பவக கிம் பவேத். ஆகாச புஷ்பம் போல் எப்படி அவை மீண்டும் உண்டாகும்? உற்பத்தி எப்படி உண்டாகும்? இருப்பதை வைத்துதானே எல்லா சிருஷ்டியும் நடக்கிறது. ஆகாச புஷ்பம் என்றால் இல்லாததாக ஒன்று, அசத்துவம் என்றால் ஒட்டும் இல்லை என்று சொல்ல முடியாத நிலைமை. அசத்துவத்தை அங்கீகரித்தால் ஆகாச குஸ்மத்துக்கு துல்லியமாச்சு. அப்பொழுது புனர் உற்பத்தி நடக்காதே, அது சம்பவிக்காதே, அதற்கு சான்ஸே இல்லாமல் வருமே. சாட்சால் சித்தில் அதானது ஸ்வரூப தியானத்தில் லயிச்சிருக்கிற சமயத்திலும் எல்லாமே உள்ள சக்தி வடிவமாக லயித்திருக்கிறது. சிருஷ்டி பண்ணுகிற சமயம் அந்த காலம் வரும்பொழுது புனഃசிருஷ்டி நடக்கிறது. லயித்திருந்த பொருளின் இருந்து அடுத்த சிருஷ்டி நடக்கிறது. அல்லையோ சர்வஸ்வரூபியான குருவாயூரப்பா, சத்வாதி குணங்களும் அதற்கு க்ஷோபம் வரும்பொழுது அதாவது உலச்சில் வரும்பொழுது காலம், கர்மம், ஜீவசமூகம், காரியப்பிரபஞ்சம், புண்ணிய பாபங்களும் ஜீவாத்மாக்களும் அனைத்தும் மாயாகாரியங்கள் அடக்கம் எல்லாம் எல்லாம் உங்களில் சிதானந்த ரூபமான தனக்குள்ளேயே ரமித்து கொண்டு யோக நிதிரையை ஆரம்பித்த சமயத்தில் அது அடங்கி போச்சு. உன்னுடைய காரணத்தால் சுரூபமாக இருந்திருந்த அவைக்கு எல்லாமே இல்லாமல் போச்சு என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. காரணம், ஆகாச குசுமம் போல் இல்லாததான ஒன்றிலிருந்து அவையெல்லாம் மீண்டும் வர முடியாது. புனഃசிருஷ்டி
கண்டிப்பாக தேவை என்பதினால் எல்லாமே சக்தி சுரூபத்தில் லயித்திருந்தது. பிரளயத்திலே எல்லாமே லயித்தது போல் தோன்றும். ஆனால் எல்லாவற்றோடும் ஜீவாத்மா சக்தி சுரூபமாக சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கும். அதனால் அவையெல்லாம் சக்தி சுரூபமாக இருப்பதினால் லயித்திருந்தாலும் மீண்டும் ஈக்ஷணம் என்ற கிரியையால், அனக்கம் என்ற கிரியையால் 2 பரார்த்தம் சம்வத்சரங்கள் முடிந்து போகும்பொழுது 3 உலகவும் புவனத்திரயம் மீண்டும் முதல் இருந்தது போல் சிருஷ்டியே ஆரம்பிக்கும். 2 பரார்த்தம் என்றால் 100 பரபிரம்ம வருஷம். அதானது கிட்டத்தட்ட 300 கோடி கோடி வருஷங்கள். பிரம்மாவினுடைய ஒரு தினம் என்பது 2000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது தான். ஒரு சதுர்யுகம் என்பது கிருதயுகம் 43,20,000 வருஷங்கள், தேத்ராயுகம் 12,96,000 வருஷங்கள், துவாபரயுகம் 8,64,000 வருஷங்கள், கலியுகம் 4,32,000 வருஷங்கள். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமானது தான் ஒரு சதுர்யுகம். 2000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது தான் பிரம்மாவின் ஒரு தினம். வேத புராணங்கள் மூலமாக இந்த அறிவை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வீகர்கள். இப்போது வெப்சைட்லேயே இந்த அறிவுகளெல்லாம் கிடைக்கிறது. பிரளயத்திற்கு பிறகு அத்தனையும் காலம் விஷ்ணு, அதானது அந்த பரமாத்ம சக்தி யோக நித்ரையில் இருப்பார். அதில் எல்லாமே சக்தி சுரூபத்தில் தான் லயித்திருக்கும். கால கர்ம குணாஸ்ச ஜீவநிவஹா விஸ்வம் ச காரியம் விபோ சித்லீலாரதிமேயுஷி த்வயி ததா நிர்லீனதாமாயயு தேஷாம் நைவ வதந்த்ய சத்வமயி போ சக்த்யாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககன பிரசூன சத்ருஷாம் பூயோ பவேத் சம்பவா. 3வது ஸ்லோகம். ஏவம் ச த்விபரார்த்தகால விகதௌ ஈக்ஷாம்சி ஸ்ருக்ஷாத்மிகாம் பிப்ராணே த்வயி சுக்ஷுபே த்ரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாத खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विगास्य विदधुस्तस्या सहायक्रियाम्. एवं च द्विपरार्धकालविगतौ ईक्षां सिसृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायातः खलु कालशक्तिः अखिला दृष्टं स्वभावः अपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधु तस्याः सहायक्रियाम्. एवं द्विपरार्த்தகால விகதௌ ச, இப்படி 2 பரார்த்த சம்வத்சரங்கள் முடிந்து போன பிறகு நிஸ்ருக்ஷாத்மிகாம், நீங்கள் நிஸ்ருக்ஷாத்ம ரூபத்தில் இருக்கிற, அதானது லோக சிருஷ்டியை செய்வதற்குள்ள இச்சையினால், அந்த ஆசையினால், ஈக்ஷணாம் பிப்ராணே சதி திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் சக்ஷுபே, ஈக்ஷணம் என்ற கிரியையை செய்த பொழுது 3 உலகங்களுடைய உற்பத்திக்காக மாயை தானாகவே சலித்து, அதானது மாயை தன்னைத்தான் சோபித்ததினால் இலக்கம் சம்பவித்தது. மாயா தகா கலு காலசக்திக்கு அகிலாதிருஷ்டம் ஸ்வபாவக அபீச்ச பிராதுர்பூய, அந்த மாயையிலிருந்து காலம் என்ற சக்தியும் சுகிருத துஷ்கிருத ரூபமான எல்லா ஜீவன்களுடைய அதிர்ஷ்டமாயிருக்கிற
கர்மங்களும் സ്വഭാവങ്ങളും முளைத்து. அதானது கண்ணால் பார்க்க முடியாததே கண்ணால் பார்க்கும்படி தெளிந்து வந்தது. குணான் விகாசிய ത്രിഗുണങ്ങളെ വികാസം പണി മലര ചെയ്തത്. തസ്യാഹ സഹായക്രിയാം വിദധു. அந்த மாயைக்கு திரைலோக்கியமாகி பரிணமிக்க உதவி புரிந்தன. இப்படி பிரம்மம் மட்டும் அவசேஷித்து 2 பரார்த்த காலம் கழிந்து உங்களுடைய உலக சிருஷ்டி பண்ணுவதற்குள்ள ஆசையினால், அதானது பலதாக வளர வேண்டும் என்ற ஆசையினால், ஈக்ஷணக்கிரியையை സ്വീകരിத்ததினால், அதானது சிருஷ்டியினால் பார்க்கிறது, பார்வை என்ற கிரியையினால் மாயை திரைலோக்கிய சுரூபமாகி பரிணமிக்க தானாகவே இളகி சலித்தது. இப்படி சலித்ததினால் மாயையிலிருந்து காலம் என்று சொல்லுகிற ஈஸ்வர சக்தியும் முன்னாடி இருந்த புராதன ஜீவர்களுடைய புண்ணிய பாபங்களும் സ്വഭാവവും, അതാണത് സ്വന്തமான ഭാവവും വെളിപ്പെട്ടിട്ട് സത്വരജതമോ രൂപങ്ങളാன ഗുണങ്ങളെ വികസിപ്പിത്ത് മുളയ്ത്ത് ഗുണങ്ങളെ മലര ചെയ്ത് മായയ്ക്ക് ത്രൈലോക്യമാകി പരിണമിക്ക தேவையான உதவி புரிந்தன. 2 பரார்த்தம். ஒரு பரம் என்றால் பிரம்மாவின் ஆயுஷ்காலம். பிரம்மா பிரளயத்திற்கு பிறகு அத்தனை காலமும் விஷ்ணுவின் யோக நிதிரையில் லயித்திருப்பார். பரார்த்தம் என்றால் 18 ஸ்தானங்களுள்ள சங்கை. சுகிருதத்தையும் துஷ்கிருதத்தையும் நாம் அதிருஷ்டம் என்று சொல்லப்படுவதுണ്ടോ. அதை பார்க்க முடியாதது, நமக்கு தெரியாத ஒரு சக்தியினால் அது சம்பவிக்கிறது. அதுதான் அதிருஷ்டம். एवं च द्विपरार्धकालविगतौ ईक्षांसि सृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं. मायात खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विगास्य विदधुस्तस्या सहायक्रियाम्. 4வது ശ്ലോകം. मायासन्निहितो प्रविष्टवपुषा साक्षी दिगीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बदो विविशिवान् जीवोऽपि नैवापरा. कालादिप्रतिबोधिताथ भवता सञ्चोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते. माया सन्निहित अप्रविष्ट वपुषा साक्षी इति गीतः भवान् भेदैः तां प्रतिबिम्बदः विविशिवान् जीवः अपि न एवम् अपरः. कालादिप्रतिबोधिता अथ भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वम् असृजत् यः असौ महान् उच्यते. മായാസന്നിഹിതഃ അപ്രവിഷ്ടവപുഷ. മായയിൽ സന്നിധാനം மட்டும் செய்தவனும், அதானது மாயை பக்கத்தில் இருந்தாலும் அதுடன் கலராமல் ஸ்வரூபத்துடன் இருப்பதால் பவான் சாட்சி இது கீதகா, உங்களே சாட்சி என்று கூறப்பட்டு புகழ்த்தி சொல்லப்பட்டுள்ளது. தாம் பேதைஹி பிரதிபிம்பதகா விவிஷுவான் பவான் ஏவா. அந்த மாயையில் பிரதிபிம்பமாக பிரவேசித்த பேதம் போல் தோன்றும் ஜீவனும் பகவான் சக்திதான். ஜீவகாபி അപരഹ ന ഏവ. ജീവാത്മാവും വേറെയാരുമല്ല. അധ കാലാദി പ്രതിബോധിത. பிரகிருதிஷோபத்துக்கப்புறம் காலம், அதிருஷ்டம், சுபாவம் என்ற வகையில் உணர்த்தப்பட்ட விளங்கப்பட்ட அந்த மாயைதான் பவதாம் சம்சோதிதா ச, உன்னால் ரொம்பவும்
பிரேரிப்பிக்கப்பட்டதுமான சா மாயா கலு அந்த மாயைதான் ஸ்வயம் புத்தி தத்துவம் அஸ்ருஜத் தானே புத்தி தத்துவத்தை சிருஷ்டித்து யஹ அசௌ மகான் உச்சதே இந்த புத்தி தத்துவத்தை தான் மகத் என்று சொல்லுகிறார்கள், மகத்தத்துவம் என்று சொல்லுவார். மாயையோட சாநித்தியத்தினால் அதில் பிரவேசிக்காமல் கலராமல் இருக்கிற பகவான் சாட்சியாக நிற்கிறார் என்று வேதங்கள் சொல்லுகிறது. உபாதி பேதங்களால் பலதாகி விபதித்து மாயை பக்கத்தில் இருந்தாலும் அதில் கலருவதில்லை. சொந்த உடம்பில் சுரூபத்தில் இருந்து கொண்டு சாட்சியாக எல்லாவற்றையும் കാണുവതുണ്ടോ. സൂര്യനിൻ നിഴൽ തണ്ണിയിൽ விழுந்தால் அது தண்ணியில் கலருவதில்லை. மாயாகிருதங்களான உபாதிகளில் பிரதிபிம்ப ரூபத்தினால் பிரவேசிச்சிருக்கிற ஜீவனும் மറ്റാരുമല്ല நீயேதான். அதானது அந்த மாயையில் பிரதிபலித்து வித்தியாசமாகி தோன்றினாலும் எல்லா ஜீவாத்மாவாகி இருக்கிற ஜீவனும் நீதான். கடலிலிருந்து அலைகள் வருவதுண்டோ. கடல் தண்ணிக்கும் அலைகள் தண்ணிக்கும் குணம் ஒன்றுதான், சக்தியில்தான் வித்தியாசம். இரண்டும் இடத்தில் இருந்துதான் வருகிறது. பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மாக்கள் புறப்பட்டு மாயையில் பிரவேசிக்கிறது. இரண்டும் ஒரு இடத்தில் இருந்துதான் வருகிறது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் என்ற இந்த ஸ்லோகத்தில் கூடி பட்டதிரி தெளிவாக சொல்லுகிறார். ஜீவாத்மா அந்த மாயையில் பிரவேசித்த பிறகு காலம், கர்மம், சுபாவம் என்ற வகையில் விளங்குவதும் அந்த மாயையே. உன்னால் பிரேரிப்பிக்கப்பட்டு இருக்கிற அந்த மாயை தனியே தானாகவே புத்தி தத்துவத்தை சிருஷ்டித்தது. அந்த புத்தி தத்துவம்தான் மகத் என்படுவது. माया सन्निहितो प्रविष्टवपुषा साक्षीदिगीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बदो विविशिवान् जीवोऽपि नैवापरा कालादिप्रतिबोधिताथ भवदा सञ्चोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् யோசௌ மகானுச்யதே. ஸ்லோகம் 5. தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்ரதானः ஸ்வயம் ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमहमित्युद्बोध निष्पादगा चक्रेऽस्मिन् सविकल्पबोधगमहं तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोदिबहुलं विष्णो भवत्प्रेरणात्. तत्रासौ त्रिगुणात्मकः अपि च महान् सत्त्वप्रधानः स्वयं जीवे अस्मिन् खलु निर्विकल्पमहमिति उद्बोध निष्पादकः चक्रे अस्मिन् सविकल्पबोधकम् अहं तत्त्वं महान् खलु असौ सम्पुष्टं त्रिगुणैः तमोदिबहुलं विष्णो भवत्प्रेरणात्. तत्र असौ च महान् त्रिगुणात्मकः अपि सत्त्वप्रधानः. அந்த சிருஷ்டியில் மகத்துவம் முதலான மாயா காரியங்களில் சத்துவம் ரஜஸ் தமசுகள் சேர்ந்ததானாலும் சத்துவகுணம் பிரதானமாயிட்டு அஸ்மின் ஜீவே ஸ்வயம் நிர்விகல்பம் அகம் இதி உத்போத நிஷ்பாதக கலு. இந்த ஜீவனிடம் நிர்விகல்பமான அகம் நான் என்ற உணர்வே சுயமாகவே தோன்றுகிறது, நான் என்ற அறிவுக்கு காரணமாகிறது. அசௌ மகான் கலு விஷ்ணு பவத் பிரேரணாத் அஸ்மின். இந்த மகத்துவம் ஹே விஷ்ணு குருவாயூரப்பா உன்னுடைய பிரேரணையால் அதானது ஏவுதலால் காரணமாகி இந்த ஜீவனில் திரிகுணைகி சம்புஷ்டம் தமோதிபகுலம்
திருகுணங்கள் நிறைந்திருக்கும் தமோகுணம் பிரதானமான நிலையில், அதானது தமோகுணம் ஆதிக்கமுள்ள நிலையில், சவிகல்பபோதகம் அகம் தத்துவம் சக்கரே, ஜீவனிடம் சவிகல்பமான நான் மனிதன், நான் மிருகம் என்ற போன்ற வேறுபாடான அகங்காரத்தை தோன்றுவிக்கிறது. அந்த சிருஷ்டியில் மகத்துவம் முதலான வடிவமாக இருந்தாலும் மாயையினால், அதானது அஜ்ஞானத்தால், இந்த சிருஷ்டி ஜீவனிடம் நிர்விகல்பமான நிலையில் நான் என்ற உணவை தோன்றுவிக்கிறது. விஷ்ணுவே மேலும் இந்த மகத்துவம் உனது ஏவுதலால் முக்குணம் நிறைந்திருக்கும் தமோகுண பிரதான நிலையில் ஜீவாத்மாவிடம் சவிகல்பமான நான் மனிதன், நான் மிருகம் என்பது போன்ற வேறுபாடான அகங்காரத்தை தோன்றுவிக்கிறது. திரிகுணாத்மகமாகின மகத்தத்துவம் சத்துகுண பிரதானமானால் நிர்விகல்பமான அகம் என்ற போதத்தை சிருஷ்டிக்கும். ஆனால் அது தமோகுண பிரதானமாகும்பொழுது சவிகல்ப போதத்தில் நான் என்ற அகங்காரத்தை சிருஷ்டிக்கிறது. സത്വഗുണത്തോട് അഹംബോധവും തമോഗുണത്തോട് ഞാൻ എன்ற ബോധവും ത്രിഗുണങ്ങൾക്കനുസരിച്ച് ചിന്തനകൾ മാറുகிறது. இந்த ത്രിഗുണങ്ങൾക്കനുസരിച്ച് ഓരോ ജീവാത്മാവും ഓരോ മനിതர்களும் வித்தியாசமாக காணப்படுவதற்கு காரணம் இந்த வித்தியாசமான சிந்தனைகள் மூலம்தான். ത്രാസൗ ത്രിഗുണാത്മകോപി ച മഹാൻ സത്വപ്രധാനഃ സ്വയം ജീവേസ്മിൻ ഖലു നിർവികൽപമഹമിത്യുദ്ബോധനിഷ്പാദക ചക്രേസ്മിൻ സവികൽപബോധകമഹം തത്വം മഹാൻ ഖല്വസൗ സമ്പുഷ്ടം ത്രിഗുണൈസ്തമോതി ബഹുലം വിഷ്ണോ ഭവത്പ്രേരണാത്. ശ്ലോകം 6. സോഹം ച ത്രിഗുണക്രമാത്രിവിധതാം ആസാദ്യ വൈകാരികോ ഭൂയസ്തൈജസതാമസൗ ഇതി ഭവൻ ആദ്യേന സത്വാത്മനാ ദേവാനിന്ദ്രിയമാനിനോ കൃതദിശാവാതാർക്കപാശ്വശ്വിനോ വഹ്നേന്ദ്രാച്യുതമിത്രഗാൻ വിധുവിധി ശ്രീരുദ്രശാരീരകാൻ. സഹ അഹം ച ത്രിഗുണക്രമാത് ത്രിവിധതാം ആസാദ്യ വൈകാരികോ ഭൂയഃ തൈജസ താമസൗ ഇതി ഭവൻ ആദ്യേന സത്വാത്മനാ ദേവാൻ ഇന്ദ്രിയമാനിനഃ അകൃത ദിശാ വാതാർക്കപാശ്വശ്വിനഃ വഹ്നീന്ദ്രാച്യുതമിത്രകാൻ വിധുവിധി ശ്രീരുദ്ര ശാരീരകാൻ. സഹ അഹം ച அந்த அகங்காரம் தோன்றிய பின் ത്രിഗുണക്രമാത് ത്രിവിധതാം ആസാദ്യ, സത്വം രജസ് തമസ് ഗുണങ്ങളുடைய ക്രമத்துக்கനുസരിத்து 3 குண அவஸ்தையை பிராபித்து வைகாரிகः ഭൂയഃ തൈജസാ താമസൗ ഇതി ച ഭവൻ, വൈകാരികവും അതാണത് സാത്വികവും, പിന്നെ തൈജസം അതാണത് രാജസവും, താമസങ്ങളും என்று 3 വിധമാകി ആദ്യേന സത്വാത്മനാ ദിശാവാതാർക്ക പാശശ്വിനക മുതൽ വൈകാരിക ഹംസത്താൽ ദിശകൾ വായു, സൂര്യൻ, വരുണൻ, അശ്വനീ ദേവർകൾ என்றுം വഹ്നീന്ദ്രാച്യുത മിത്രകാൻ അഗ്നി, ഇന്ദ്രൻ, ഉപേന്ദ്രൻ, മിത്രൻ, പ്രജാപതി என்றவரும் വിധു, വിധി, ശ്രീരുദ്ര ശാരീരകാൻ ചന്ദ്രൻ, ചതുർമുഖൻ, രുദ്രൻ, ക്ഷേത്രജ്ഞൻ என்றவரும் ആന ഇന്ദ്രിയമാനിനഃ ദേവാൻ അകൃത, ഇന്ദ്രിയങ്ങളുടെ
அதிஷ்டாதாக்கள் என்று அபிமானிக்கிற தேவதைகளை சிருஷ்டித்தார். அந்த அகங்காரம் சாத்விகம், ராஜச, தாமசம் என்று மூன்றாய் பிரிந்து வைகாரிகம், தைஜசம், தாமசம் என்ற பெயர்களுடன் ஆகி தீர்ந்தது. முதல் வைகாரிக அம்சத்தால் ஞானேந்திரியங்களோட அதிஷ்டான தேவதைகள் ஆகின திக்கு, வாயு, സൂര്യൻ, വരുണൻ, അശ്വിനി ദേവர்கள் ഇവരെ സൃഷ്ടിത്തത്. കർമ്മേന്ദ്രിയങ്ങളോട് അധിഷ്ഠാന ദേവതകളാകിന അഗ്നി, ഇന്ദ്രൻ, ഉപേന്ദ്രൻ, മിത്രൻ, പ്രജാപതി ഇവർകളെയും 4 അന്ധകരണങ്ങളോട് അധിഷ്ഠാന ദേവതകൾ ആന ഇന്ദ്രൻ, ബ്രഹ്മ, ശ്രീരുദ്രൻ, ക്ഷേത്രജ്ഞൻ ഇവർകളെയും സൃഷ്ടി ചെയ്തത്. സാത്വിക അഹങ്കാരത്തിൻ സൃഷ്ടിപ്രകാരം ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളാണ് ശ്രവണം, ത്വക്ക്, ചക്ഷുസ്, ജിഹ്വ, ഘ്രാണം ഇവകൾ, അതാണത് കാത്, തോൽ, കൺ, നാക്ക്, മൂക്ക്. കർമ്മേന്ദ്രിയങ്ങളാണ് വാക്ക്, പാണി, പാദം, പായു, ഉപസ്ഥം, അതാണത് വാക്ക്, കൈകൾ, കാൽകൾ, മലദ്വാരം, ഗുഹ്യം. അന്ധകരണങ്ങളാണ് മനസ്സ്, ബുദ്ധി, അഹങ്കാരം, ചിത്തം, അതാണത് മനം, ബുദ്ധി, അഹങ്കാരം, അറിവ്. ഇവകളെല്ലാം സൃഷ്ടി ചെയ്തത്. സോഹം ച ത്രിഗുണക്രമാത്രിവിധതാം ആസാദ്യ വൈകാരികോ ഭൂയസ്തൈജസതാമസൗ ഇതി ഭവൻ ആദ്യേന സത്വാത്മനാ ദേവാനിന്ദ്രിയമാനിനോ കൃതദിശാവാതാർക്കപാശ്വശ്വിനോ വഹ്നേന്ദ്രാച്യുതമിത്രഗാൻ വിധുവിധി ശ്രീരുദ്രശാരീരകാൻ. ശ്ലോകം 7. ഭൂമന്മാനസബുദ്ധ്യഹങ്കൃതിമിളത് ചിത്താഖ്യവൃത്യന്വിതം തച്ചാന്തഃകരണം വിഭോ തവ ബലാത് സത്വാംശ ഏവാസൃജത്. ജാതസ്തൈജസദോ ദശേന്ദ്രിയഗണ തത്താമസാംശാത് പുനാം തന്മാത്രം നഭസോ മരുത്പുരപതേ ശബ്ദോ ജനിത്വദ്ബലാത്. ഭൂമൻ മാനസ ബുദ്ധ്യഹങ്കൃതിമിള ചിത്താഖ്യവൃത്തിന്വിതം തച്ച അന്ധകരണം വിഭോ തവ ബലാത് സത്വാംശഃ ഏവ അസൃജത്. ജാത തേജസദഃ ദശേന്ദ്രിയഗണഃ തത്താമസാംശാത് പുനഃ തന്മാത്രം നഭസോ മരുത്പുരപതേ ശബ്ദഃ അജനി ത്വദ്ബലാത്. ഭൂമൻ വിഭോ തവ ബലാത്. சர்வவியாபியான பிரபுவே, எங்கும் நிறைந்திருக்கிற பிரபுவே, உன்னுடைய சக்தியின் பிரேரணையால் சத்வாம்சக ஏவா சாத்விக அகங்காரம்தான் மானச புத்தி அகங்கிருதமிள சித்தாக்கிய விற்த்தின்விதம் தத் அந்தகரணம் ச அஸ்ருஜத். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவற்றுடன் கூடின വൃത്തിയുടൻ അന്ധകരണത്തെയും സൃഷ്ടിത്ത് തൈജസദഃ ദശേന്ദ്രിയഗണഃ 10 ഇന്ദ്രിയങ്ങളുടെ കൂട്ടം ഉണ്ടായെടുത്തു. 5 ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളുടെയും 5 കർമ്മേന്ദ്രിയങ്ങളുടെയും സമൂഹം സംജാതമാച്ച്. മരുത്പുരപതേ ത്വദ്ബലാത് പുനഃ തത്താമസാംശാത്. ഗുരുവായൂരപ്പ, ഉன்னுடைய சக்தியினால் மேலும் தாமசகங்காரத்திலிருந்து நபச தன்மாத்திரம் ശബ്ദഃ അജനി ആകാശത്തിൻ തന്മാത്രയാണ് ശബ്ദം தோன்றித்து. நிறைந்த பிரபுவே, உன்னுடைய ஏவுதலால் சாத்விக அகங்காரமான வைகாரிகமே மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றுடன் கூடின சித்தம் என்ற விற்த்தியுடன் அந்தகரணத்தையும் சிருஷ்டித்தது. ராஜச அகங்காரமான തേജസ്സിലിருந்து 10 ഇന്ദ്രിയ കൂട്ടം ഉണ്ടായെടുത്തു. மேலும் தாமஸ் அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரையான சூக்ஷ்ம சப்தம் தோன்றியது.
ഭൂമന്മാനസബുദ്ധ്യഹങ്കൃതിമിളത് ചിത്താഖ്യവൃത്യന്വിതം തച്ചാന്തഃകരണം വിഭോ തവ ബലാത് സത്വാംശ ഏവാസൃജത് ജാതസ്തൈജസദോ ദശേന്ദ്രിയഗണ തത്താമസാംശാത് പുനാം തന്മാത്രം നഭസോ മരുത്പുരപദേ ശബ്ദോ ജനിത്വദ്ബലാത്. ശ്ലോകം 8. ശബ്ദാദ്വ്യോമതതഃ സസർജിത വിഭോ സ്പർശം തതോ മാരുതം തസ്മാദ്രൂപമതോ മഹോധചരസം തോയം ച ഗന്ധം മഹീം. ഏവം മാധവ പൂർവപൂർവകലനാത് ആദ്യാദ്യധർമാന്വിതം ഭൂതഗ്രാമമിമം ത്വമേവ ഭഗവൻ പ്രാകാശയസ്താമസാത്. ശബ്ദാദ് വ്യോമ തതഃ സസർജിത വിഭോ സ്പർശം തതോ മാരുതം തസ്മാത് രൂപം തഹ മഹം അത ച രസം തോയം ച ഗന്ധം മഹീം. ഏവം മാധവ പൂർവപൂർവകലനാത് ആദ്യാദ്യധർമാന്വിതം ഭൂതഗ്രാമമിമം ത്വമേവ ഭഗവൻ പ്രകാശയഃ താമസാത്. ശബ്ദാത് വ്യോമ ശബ്ദത്തിലിരുന്ന് ആകാശത്തെയും തതക സ്പർശം ആകാശത്തിലിരുന്ന് സ്പർശത്തെയും അതക മാരുതം அந்த ஸ்பர்சத்திலிருந்து வாயுவையும் தஸ்மாத் ரூபம் அந்த வாயுவிலிருந்து ரூபத்தையும் ததக மகா இந்த ரூபத்திலிருந்து தேஜസ്സിനെയും അധ ച രസം പിന്നെ തേജസ്സിലിരുന്ന് രസത്തെയും തോയം ഗന്ധം മഹീം ച ജലം ഗന്ധം ഭൂമി என்றவையும் രസത്തിലിരുന്ന് തോയം അതാണത് ജലം ജലത്തിലിരുന്ന് ഗന്ധത്തെയും ഗന്ധത്തിലിരുന്ന് ഭൂമിയെയും വിഭോ സസർജിത സർവവ്യാപി നിങ്ങൾ സൃഷ്ടിത്തൾ മാധവ മാധവ ഏവം പൂർവകലനാത് ആദ്യാദ്യധർമാന്വിതം ഭൂതഗ്രാമം இப்படி முந்தி உண்டாயவற்றில் அதோடு தொடர்பால் காரணமாகி தர்மங்களோடு கூடின இந்த பூத சமூகத்தை இந்த பஞ்சபூத கூட்டத்தை தொகுத்திய பகவான் துவம் ஏவ தாமசாத் பிரகாசயா நீங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றுவித்தீர். புவே ശബ്ദ തന്മാത്രയിലിരുന്ന് ആകാശത്തെ സൃഷ്ടിത്തീർ. അതിലിരുന്ന് വായു തന്മാത്രയാണ് ശബ്ദം. അതിലിരുന്ന് വായുവിലിരുന്ന് രൂപം. അതിലിരുന്ന് അഗ്നി. അഗ്നിയിലിരുന്ന് രസം. അതിലിരുന്ന് ജലം. അതിലിരുന്ന് ഗന്ധം. ഗന്ധത്തിലിരുന്ന് പൃഥ്വി. இப்படி மாதவா முந்தி உண்டானதின் தொடர்பாக அவற்றின் குணங்களுடன் கூடின இந்த பஞ்சபூத சமூகத்தை தொகுத்திய நீர் தாமசகங்காரத்திலிருந்து தோன்றுவித்தீர். ആകാശത്തിനുടേ തന്മാത്ര ശബ്ദം, വായുവിനുടേത് സ്പർശം, അഗ്നിയുടേത് രൂപം, ജലത്തിനുടേത് രസം, ഭൂമിയുടേത് ഗന്ധം. ഇതുപോൽ സൃഷ്ടിത്താർ. ആകാശത്തിലിരുന്ന് വായു, വായുവിലിരുന്ന് അഗ്നി, അഗ്നിയിലിരുന്ന് ജലം, ജലത്തിലിരുന്ന് ഭൂമി. ശബ്ദാദ്വ്യോമതതഃ സസർജിത വിഭോ സ്പർശം തതോ മാരുതം തസ്മാദ്രൂപമതോ മഹോധചരസം തോയം ച ഗന്ധം മഹീം. ഏവം മാധവ പൂർവപൂർവകലനാത് ആദ്യാദ്യധർമാന്വിതം ഭൂതഗ്രാമമിമം ത്വമേവ ഭഗവൻ പ്രാകാശയസ്താമസാത്. ശ്ലോകം 9.
एते भूतगणास्तथेन्द्रियगणा देवाश्च जादा पृथङ् नो शेकुर्भुवनाण्डनिर्मितिविधौ देवैरमीभिस्तदा त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणतत्त्वान्यमुन्याविशन् चेष्टाशक्तिमुदीर्य तानि घटयन् हैरण्यमण्डं व्यथा ഏതേ ഭൂതഗണാഃ തഥാ ഇന്ദ്രിയഗണാഃ ദേവാശ്ച ജാതാഃ പൃഥക് നോ ശേഖുർഭുവനാണ്ഡനിർമിതിവിധൗ ദേവൈ അമീഭി തഥാ ത്വം നാനാവിധസൂക്തിഭിः നുതഗുണഃ തത്വാനി അമൂനി ആവിശൻ ചേഷ്ടാശക്തിം ഉദീര താനി ഘടയൻ ഹൈരണ്യം അണ്ഡം വ്യഥാഃ. ഏതേ ജാതാഃ ഭൂതഗണാഃ തഥാ ഇന്ദ്രിയഗണാഃ ദേവാഃ ച. இந்த பஞ்சபூதங்களோட கூட்டமும் இந்திரிய கூட்டமும் அதிஷ்டானம் അതായത് അഭിമാന ദേവതകളും ഭുവനാണ്ഡ നിർമ്മിതിവിധൗ ബ്രഹ്മാണ്ടത്തെ നിർമ്മാണം ചെയ്യുകിற കാര്യത്തിൽ പൃഥക് നോ ശേகுகு தனித்தனியாக செயல்பட திறமை இருக்கவில்லை. ததா அமீபிகி தேவைகி நானாவித சூக்திபிகி நுதகுணக துவம். அப்பொழுது இந்த தேவதைகளால் பலவித சூக்தங்களால் സ്തുതിക്കപ്പെട്ട ഗുണങ്ങളെ അടയുന്ന നീർ അമൂനി തത്വാനി ആവിശൻ இந்த மகத் முதலான தத்துவங்களில் பிரவேசித்து சேஷ்டா சக்தியும் உதீர தானி கடையன் ക്രിയാശക്തിയെ കൊടുത്ത് അവകളെ ഒன்று ചേർത്ത് ഹൈരണ്യം അണ്ഡം വ്യഥാഹ സ്വർണമയமான பிரம்மாண்டத்தை தோன்ற வைத்தீர். മുൻപേ ചൊല്ലപ്പെട്ടതുപോൽ ശബ്ദം മുതലാന സൂക്ഷ്മഭൂതങ്ങളും ആകാശം മുതലാന മഹാഭൂതങ്ങളും ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളും കർമ്മേന്ദ്രിയങ്ങളും അന്ധകരണങ്ങളും അവയുടെ അധിഷ്ഠാന ദേവതകളും ഉരുവാച്ച് ആനാലും അവകൾ തനിത്തനിയാക ഉണ്ടാക്കിയ പിൻ താമേ பிரம்மாண்டத்தை நிர்மாணம் செய்ய முடியவில்லை. அப்பொழுது இந்த தேவதைகளால் பலவித ஸ்துதிகளால் ஸ்துதிக்கப்பட்டு அதானது உன்னுடைய குணகணங்களை ஸ்துதித்து பிரார்த்தனை செய்ததினால் நீங்கள் இந்த மகத் தத்துவங்களில் பிரவேசித்து கிரியாசக்தியை கொடுத்து அவைகளை ஒன்று சேர்த்து സ്വർണമയமான பிரம்மாண்டத்தை தோன்ற வைத்தீர். பஞ்சபூதத்தை சிருஷ்டி பண்ணி அதனுள் புகழ்ந்து அதோடு வேலைகளை செய்ய வைத்து அதானது அவையை கிரியை பண்ணும் விதத்தில் കാര്യമാகவும் കാരണമാகவும் വന്ന പരമാത്മാവേ ആയെടുത്തു. ഏതേ ഭൂതഗണാസ്തഥേന്ദ്രിയഗണാ ദേവാശ്ച ജാതാ പൃഥങ് नो शेकुर्भुवनाण्डनिर्मितिविधौ देवैरमीभिस्तदा त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणतत्त्वान्यमुन्याविशन् चेष्टाशक्तिमुदीर्य तानि घटयन् हैरण्यमण्डं व्यथा. ശ്ലോകം 10. അണ്ഡം തദ്ഖലു പൂർവസൃഷ്ടസലിലേ തിഷ്ടത്സഹസ്രം സമാ നിർഭിന്ദൻ അകൃതാ ചതുർദശ ജഗദ്രൂപം വിരാടാഹ്വയം സാഹസ്രൈകരപാദമൂർധനിവഹൈർനിശേഷജീവാത്മകോ നിർഭാദോസി മരുത്പുരാധിപസമാം ത്രായസ്വ സർവാമയാ. അണ്ഡം തത് ഖലു പൂർവസൃഷ്ടസലിലേ തിഷ്ടത് സഹസ്രം സമാഹ നിർഭിന്ദൻ അകൃതാഃ ചതുർദശ ജഗദ്രൂപം വിരാടഹയം
സാഹസ്രൈ കരപാദമൂർധനിവഹൈഃ നിശ്ശേഷജീവാത്മകോ നിർബാധഃ അസി മരുത്പുരാധിപാ സ മാം ത്രായസ്യ സർവാമയാത്. പൂർവസൃഷ്ടസലിലെ സഹസ്രം സമാഹ തിഷ്ഠത് തത് ഖലു അണ്ഡം. அந்த பிரம்மாண்டம் முந்திய சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஜலத்தில் 1000 வருஷம் இருந்தது. அதானது ஆദ്യ സൃഷ്ടിயான காரணஜலத்தில் 1000 சம்வத்சரம் முழுவதும் அப்படியே கிடந்த அந்த பிரம்மாண்டத்தை நிர்பிந்தன் சதுர்தச ஜகத்ரூபம் விராடாஹ்வயம் அக்ருதாக. நீங்கள் அதை பிளர்ந்து 14 புவன வடிவமான விராட ரூபத்தை தோன்ற வைத்தீர். அந்த அண்டத்தை நிசேஷம் விபதித்து 14 ഭുവനങ്ങളായിട്ടുള്ളതും വിരാട് എன்ற പേരുള്ളതുമായി തീർന്നത്. നിശേഷ ജീവാത്മക സാഹസ്രൈഃ കരപാദമൂർധ നിവഹൈഃ നിർബാധഃ അസി. സമസ്ത ജീവികളുമായി തീർന്ന് അതായത് വിരാടരൂപനായിട്ട് നിങ്ങൾ ആയിരക്കണക്കിൽ കൈകാലുകളാലും ശിരസ്സുകളാലും നன்றாக பிரகாசித்தீர். மருத்புராதிபா சக மாம் சர்வாமயாத் திராயஸ்ய. அப்படிப்பட்ட நீங்கள் எல்லா நோய்களிலிருந்தும் என்னை காத்தருள வேண்டும். அந்த பிரம்மாண்டம் முந்தியே சிருஷ்டிக்கப்பட்டிருந்த காரணஜலத்தில் 1000 சம்வத்சரக்காலம் ஸ்திதி செய்து பிறகு நீர் அதை பிளர்ந்தேள். 14 ലോകങ്ങളോട് സ്വരൂപത്തോടു കൂടിനതും പലവിധത്തിലും ശോഭിക്കുന്നതുமான വിരാട് என்ற പേരിൽ അറിയപ്പെടുகிற ശരീരത്തെയും സൃഷ്ടിത്ത് അതിനാൽ ആയിരക്കണക്കാன കൈകാലുകൾ ശിരസ്സുകൾ ആകിയവற்றுடன் അതോട് കൂട്ടത്തിനാൽ സർവ ജീവസ്വരൂപിയാകി എല്ലാ ജീവാത്മാക്കളും ആകിற സ്വരൂപത്തിനാൽ കാണപ്പെട്ടത്. ഹിരണ്യഗർഭൻ സ്വർണ്ണ பிரம்மாண்டத்திலிருந்ததினாலே என்ற நாமத்தை கைக்கொண்டு நீ ரொம்பவும் தேஜஸ்வினால் சோபித்தேர். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா, நீர் என்னை சர்வ வியாதிகளிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். என் வியாதியை நாசம் பண்ணி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ண வேண்டும். അണ്ഡം തദ്ഖലു പൂർവസൃഷ്ടസലിലേ തിഷ്ഠത് സഹസ്രം സമാ നിർഭിന്ദൻ അകൃതാ ചതുർദശ ജഗദ്രൂപം വിരാടാഹ്വയം സാഹസ്രൈകരപാദമൂർധനിവഹൈർ നിശേഷജീവാത്മകോ നിർബാധോസി മരുത്പുരാധിപസമാം ത്രായസ്വ സർവാമയാത്. ശ്രീമദ് ഭാഗവതം ദ്വിതീയ സ്കന്ധം 5ാം അധ്യായം 21 35 ശ്ലോകங்கள் വരെ വിവരിത്തിരിക്കുന്ന വിരാട പുരുഷോത്പത്തിയെ കുറിച്ച് താൻ നാരായണീയത്തിലെ 5ാം ദശകത്തിൽ നാരായണ ഭട്ടതിരി ചൊല്ലിയിരിக்கிறார். ദശകം 5. വ്യക്താവ്യക്തമിദം ന കിഞ്ചിദഭവത് പ്രാക് പ്രാകൃത പ്രക്ഷയേ മായായാം ഗുണസാമ്യരുദ്ധ വികൃതൗ ത്വയ്യാഗതായാം ലയം നോ മൃത്യുശ്ച തദാമൃതം ച സമഭൂത് നോ നരാത്രേ സ്ഥിതി തത്രൈകസ്ത്വമശിഷ്യഥാ കില പരാനന്ദപ്രകാശാത്മനാ കാലഃ കർമ്മ ഗുണാശ്ച ജീവനിവഹ വിശ്വം ച കാര്യം വിഭോ ചിദ്ലീലാരതിമേയുഷി ത്വയി തദാ നിർലീനതാമായയു തേഷാം നൈവ വദന്ത്യ സത്
त्वमयि भो शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवा। एवं च द्विपरार्धकालविगतौ ईक्षांसि सृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायात खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विगास्य विदधुस्तस्या सहायक्रियाम् माया सन्निहितो प्रविष्टवपुषा साक्षी दिगीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बदो विविशिवान् जीवोऽपि नैवापरा कालादिप्रतिबोधिताथ भवता सञ्चोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधानः स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमित्युद्बोधनिष्पादका चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोदिबहुलं विष्णो भवत्प्रेरणात् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् आसाद्य वैकारिको भूयस्तैजसतामसौ इति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशावातार्कपाश्वश्विनो वह्नेन्द्राच्युतमित्रगान् विधुविधि श्रीरुद्रशारीरकान् भूमन्मानसबुद्ध्यहङ्कृतिमिलच्चित्ताख्यवृत्त्यन्वितं तच्चान्दःकरणं विभो तव बलात् सत्त्वांश एवासृजत् जातस्तैजसदो दशेन्द्रियगण तत्तामसांशात् पुनः तन्मात्रं नभसो मरुत्पुरपदे शब्दो जनित्वद्बलात् शब्दाद्व्योमततः ससर्जित विभो स्पर्शं ततो मारुतं तस्माद्रूपमतो महोधचरसं तोयं च गन्धं महीम् एवं माधवपूर्वपूर्वकलनात् आद्याद्यधर्मान्वितं भूतग्राममिमं त्वमेव भगवन् प्रागाशयस्तामसात् एते भूतगणास्तथेन्द्रियगणा देवाश्च जाता पृथङ् नोषेकुर्भुवनाण्डनिर्मितिविधौ देवैरमीभिस्तदा त्वं नानाविधसुक्तिभिर्नुतगुणतत्त्वान्यमुन्याविशन् चेष्टाशक्तिमुदीर्य तानि घटयन् हैरण्यमण्डं व्यथा अण्डं तद्खलु पूर्वसृष्टसलिले तिष्ठत्सहस्रं समा निर्भिन्दन् अकृथा चतुर्दश जगद्रूपं विराडाह्वयम् साहस्रैकरपादमूर्धनिवहैर्निःशेषजीवात्मको निर्बाधोऽसि मरुत्पुराधिपसमां त्रायस्व सर्वामयात्. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.